Hi everyone. Good evening. Crude, gold, silver, gift nifty எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பைன்டு ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. க்ரூட் வந்து இப்போ 8,827 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டே ஹை 8888 அப்படிங்கிற மாதிரி 8887 அப்படிங்கிற வேல்யூல வந்து நிற்கிது. இதெல்லாம் ஆல்கோலிக் நம்பர் அப்படிம்போம். ஆல்கோ சரிங்களா. 8887 ஆஸ் ஆஃப் நவ் க்ரூட் கொடுத்துருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் 8750 8850 அப்படிங்கிற ஒரு ஜோன். அந்த ஜோனை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். கீழிருந்து மேல் நோக்கி வருது அப்படின்னா இந்த 8750 850 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா ஆக்ட் ஆகும் யூஸ்வலா. இதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்க ஹிஸ்டரி. அதுவே வந்து உங்களுக்கு மேல இருந்து கீழ் நோக்கி வருது அப்படின்னா இந்த 8850 8750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். கீழே இருந்து மேலே வரும் பொழுது ரெசிஸ்டன்ட் ஜோன், மேலே இருந்து கீழே வரும்போது சப்போர்ட் ஜோன். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த 8750 டு 8850 அப்படிங்கிற அந்த ஜோன். இப்போ இந்த ஜோன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிஃப்டி 10,990 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துச்சு இல்லையா, ஏடிஹெச்சா 10,000. அதோட ஆல் டைம் ஹை எவ்வளோங்க? 10,990. சரியா. அதுக்கு முன்னாடி 996 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸாக இருந்த ஏடிஹெச். இது கொடுத்துருந்தது 10,549. இது ரெண்டுமே இப்போ சமீபத்தில் இந்த பிப்ரவரிக்கு மேலே கொடுத்துருந்த வேல்யூ. அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அது 996 அப்படிங்கிற வேல்யூ. எப்படிங்க? 996 அப்படின்ற வேல்யூ. இப்போ முக்கியமான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக எஸ்கலேட் ஆகுது, சூட்டப் ஆகுது. அண்ட் சமீபத்தில் கொடுத்துருந்த க்ரூடுடைய ஹை இந்த ரீசெண்டாக கொடுத்துருந்தது அது வந்து 9,290 அப்படிங்கிற வேல்யூ. 9,290 அப்படிங்கிற வேல்யூ. அந்த 9,290 9,000 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 125, அதுக்கு முன்னாடி 8944. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண சான்ஸ் இருக்கும். ஒன்ஸ் 9,290 அது பிரேக் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ரெடி டு ரீச் 9,800 அண்ட் 10,000 அப்படிங்கிற வேல்யூவை ரீச் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இது ப்ரீவியஸாக கொடுத்துருந்த ஏடிஹெச் இந்த வேல்யூ தான் 996ங்கிறது. சரியா. அதோடைய வேல்யூ பாருங்க மேலே, அதோடைய ஹை என்னங்க? 996. அது எப்போ கொடுத்துச்சு? 2022 ஜனவரி 3. அந்த குவார்ட்டரில், 2022 ஜனவரி குவார்ட்டரில். அதுக்கப்புறம் ஒரு லாங் பேரிஷ், சரி, ஐ மீன் பேர் வெயிட்டட் ரேஞ்ச். இத்தனை குவார்ட்டர்ஸும் கிட்டத்தட்ட 18 குவார்ட்டர்ஸ். சரிங்களா. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது. கொடுத்துருந்த ஹை 10,549. அதுக்கப்புறம் திரும்ப 10,990. அண்ட் ரன்னிங் மந்த் வந்து உங்களுக்கு பாருங்க ஒரு சூப்பர் டூப்பர் புல்லிஷ் கேண்டில். அந்த கேண்டிலுடைய ஹை வந்து இப்போ ரன் ஆகிட்டு கூடிய கேண்டில் இந்த குவார்ட்டர் 8,887, விச் மீன்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தது. சரியா. அப்போ இந்த இடத்துல இந்த 8,850 8,750ங்கிற ஜோன் இப்போ சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அந்த 750 ஒன்ஸ் இது பிரேக் பண்ணுறது அப்படின்னா 8,604 அப்படிங்கிற வேல்யூவை கட் பண்ணும். கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணுதுன்னா இது ஃபர்தராக கொஞ்சம் கரெக்ஷனுக்கு போக சான்ஸ் இருக்கும். அதர்வைஸ் ஹோல்டிங் அண்ட் சஸ்டெய்னிங் அபவ் 8,604 அப்படின்னா இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு ரீச் 8,944, 9,125, 9,290. There it will form a double top. அங்கே வந்து நம்ம ஒரு சின்ன நாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாய்ஸ் இன் தி சென்ஸ் டவுன் சைடில் ஒரு குயிக்கான ஒரு மூவ், தேர் ஆஃப்டர் அகைன் எஸ்கலேஷன். அண்ட் 9,290 அது வந்து க்ளோசிங் பேசிஸில் ஹோல்டு பண்ணிடுது. ஒரு தடவை அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருது அப்படின்னா 9,600 9,800 அண்ட் 10,069ங்கிற வேல்யூ டெஸ்ட் பண்ணும், ரீச் பண்ணும். அப்போ ஈக்விட்டி மார்க்கெட் எங்கே போய் நிற்கும்? சரியா.
அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எஃப்ஐஐ டேட்டா வந்திருக்கு. இவர் மிஸ்டர் மாயாண்டி ஷேர் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஐ வந்து இன்னைக்கும் வந்து 2,999 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2,947 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன். நீங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா சேட் செக்ஷனில் மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா நான் வயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணல. வெல்கம் டாக்டர், குட் ஈவினிங். ஐ மீன் த லேர்னிங் ஃபேஸ். குட். கோல்டு சர்ஜஸ் டியூ டு ட்ரம்ப் ஸ்பீச், ஹரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சேட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரம்ப்பை கவனிக்கல, க்ரூடு கோல்டு கவனிச்சிட்டு இருந்தேன். இந்த குவார்ட்டர் இந்த மாதிரி ஒரு எஸ்கலேட் ஆகி போகுது. இது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்கு. 3 மாதம் முடிஞ்சாதான் இந்த குவார்ட்டர் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஜூலை வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங் எஸ்கலேஷனாக வந்துட்டு அன்ஸ்டாப்பபிள் ஜூலை க்ரூடுங்கிற மாதிரி ஆகி போயிடுது கடைசியா. சரியா? 8,830 கீழே விழுந்தாலும் விட மாட்டேன்றது மார்க்கெட்டு. சரியா? இது மந்த்லி கேண்டில். மந்த்லி கேண்டில் பாருங்க, என்குல்ஃபிங் பண்ணுறது. சரியா? ப்ரீவியஸாக கொடுத்துருந்த மந்த்துடைய பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை டோட்டலாக அது என்ன பண்ணியிருக்கு, ஸ்வாலோ பண்ணியிருக்கு, என்கல்ஃபிங். சரிங்களா? அப்போ போன மந்த்துடைய ஹை தான் நம்ம சொன்ன 9,290. இப்போ இது வந்து அது எடுக்குதுன்னா தட் இஸ் பவர்ஃபுல் எஸ்கலேஷன். தட் வில் பி இப்போ இது வந்து வீக்லி கேண்டில். அவர் எப்படி வந்துட்டு ஒரு குட்டி பாம்பு படம் எடுத்து வளர்ந்து வந்திருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. மேலே இருந்து ஃபால் ஆகி கீழே விழுந்துச்சு. இது லோ கொடுத்தது 6,426. இந்த 6,426லேருந்து இப்போ 8,888 வரைக்கும் வந்தாச்சு. 8 வச்சா 4 அப்படிங்கிற மாதிரி இமயமலையோடைய சிகரத்தை சொல்லுவோம். ஐ மீன் எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரத்தை, அந்த உயரத்து அளவுக்கு இது வந்து 8,887, 8888 ஆல்மோஸ்ட். சரியா? அப்போ 6,246லேருந்து 8,887னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாருங்க, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் a minute. இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2,393 புள்ளிகளை கெயின் பண்ணியிருக்கு. 2,393 புள்ளிகள். சரி, இது ப்ரீவியஸாக கொடுத்த ஹை வந்து அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 2,796 புள்ளிகள். இப்போ பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல 12,000 போய் டச் பண்ணும். பேட்டர்ன் வேலிடேஷன் அப்படின்னா எங்கே போய் டச் பண்ணுங்க, 12,000 டச் பண்ணோம். இந்த ஹை இருக்கு பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு ஒரு சம் நாய்ஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அது இன்வர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில், சாரி, இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரை கொடுக்கும். சரியா? இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி கொடுக்கும். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது என்ன கொடுக்கும் உங்களுக்கு, இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட்டு. அப்படியே இந்த இடத்துல போயிட்டு திரும்ப நாய்ஸை ஃபேஸ் பண்ணுது, தென் அகைன் டவுன் ஃபாலை கொடுக்குது, தென் அகைன் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை இந்த இடத்துல, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்படியே நீங்கள் லெஃப்ட் ஷோல்டர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது கப் அண்ட் ஹேண்டில். அது என்னதுங்க, கப் அண்ட் ஹேண்டில். லெஃப்ட் ஷோல்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரைட்? இப்படி இருக்கு. இது வீக்லி கேண்டில், புதுசாக வளர்ந்து வரக்கூடிய குட்டி பாம்பு மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரியறது பாருங்க. அடுத்தது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மேலே வந்துட்டு இருக்கு. அட் தி சேம் டைம் இது ரைசிங் வெஜ்ஜையும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் அட்ராசிட்டி வேலை பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஈரானுக்கும் எனக்கும் பாயிண்ட், அப்போ தான் இது கரெக்ஷனுக்கு போகும். சரியா? இப்போ தான் என்ன ஆகுங்க, க்ரூட் வந்து கரெக்ஷனுக்கு போகும். அப் டு டிபிக்கல் புல் மார்க்கெட் சப்போர்ட் பார்க்கும். புரியுதுங்களா? நான் சொல்கிற கோடு புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இது ரைசிங் வெஜ்ஜில் இருக்குது. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஸோ இது ரைசிங் வெஜ் இல்லையா? ஃபைன். இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது, கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் என்னதுங்க, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்படி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குன்றோம். சரிங்களா?
அப் டு 8146 வரைக்கும் கூட அது போய் டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. 8146 இன் கேஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸ்ட்ராட்டஜி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அப்சைடில் வந்து 9600 to 9800 and 10,069. அண்ட் இஃப் தேர் இஸ் எனி ஷேக் அவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இட் மே டெஸ்ட் 8146. ஏன்னா உங்களுக்கு அப் சைடில் போயிட்டே இருக்கு அப்படின்னா க்ரூட் வந்துட்டு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், ஹெல்தி கரெக்ஷன். அப்போ அந்த ஹெல்தி கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டேட்டா வரும் உள்ள, யாராவது வந்து பேசுவாங்க. வெல்கம் மிஸ்டர் ராஜா. நிஃப்டி அரவுண்ட் 21,000 IHS. டாக்டர் தினேஷ் ஃபைன். குட் ஈவினிங், வெல்கம் மாயாண்டி சார். குட் ஈவினிங் மீனா, வாங்க. நாளைக்கு காத்தால ப்ரொஃபஸர் சிவபிரகாஷுடைய செஷன் இருக்கு. And he is going to announce one important announcement tomorrow. இது கிஃப்ட் நிஃப்டி நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரெசென்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் எக்ஸாக்டாக அல்காலிக் நம்பரில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. 23,707. ஆக்சுவலாக 777 அல்காலிக் நம்பர். த 707 இஸ் இம்பார்ட்டன்ட் நம்பர். 707க்கு வந்தாச்சு. இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேப்பை தான் நான் வந்துட்டு இந்த கிரே கலர் லைனில் போட்டு வச்சுருக்கேன். கிரே மேட்டர்ஸ்ங்கிற மாதிரி நம்ம கேப்பை எப்பவுமே வந்துட்டு இந்த கலர்லேயே நீங்கள் வச்சுங்க. நீங்கள் எப்போல்லாம் சார்ட் அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு கேப் எடுக்கணும். எடுக்கக்கூடிய கேப்பை கிரே கலரில் வச்சுங்க. மைண்டு மறக்காது. மைண்ட் மேப்பிங் டெக்னிக் அது, சரிங்களா? ஆமாம், எல்லாத்தையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ், அந்த நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு கலரு, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ இது 707 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை டெஸ்ட் பண்ணியிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. அப்போ இது வந்து 340க்கு இது என்ன க்ளோஸ் வச்சுருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். 1 hourல எடுங்க. 340 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது 215, இது வந்து 215. அது ஆமாம். அப்போ வந்து இது க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருக்கப்போ 23,878 வச்சுருக்கு, சரிங்களா? 23,780, 878, 330க்கு வச்சுருக்கு. 415க்கு அது வந்து 780ங்கிற க்ளோஸ் அந்த வேல்யூ வச்சுருக்கு. அப்போ 880 எண்ட் ஆஃப் த டே. எப்போவுமே போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன வேல்யூவில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்பவுமே 3:30 மணிக்கு முடிஞ்சோடனே டிஃபால்ட்டாக உங்களுக்கு கை கிஃப்ட் நிஃப்டி போய் அங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுங்க. ஸோ 315க்கு க்ளோஸ் வச்சிருக்கிற வேல்யூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 170 புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு. 170 புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு. அப்போ நம்மளுடைய நிஃப்டி ஸ்பாட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு தான் வந்து ரீச் ஆக போகுது. 707, 727 இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து நிற்கும் நிஃப்டி ஸ்பாட்டு ஓப்பன் ஆகும் பொழுது. கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காத்தால வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா இட் வில் டெஸ்ட். நாளைக்கு கேப்பை ஃபில் பண்ண சான்சஸ் இருக்கும். 639 ஒரு கேப் இருக்கு. 784 23,639 ஒரு கேப் இருக்கு. அது சமீபத்தில் கொடுத்த கேப். இது கேப் 1, சரியா? கேப் 2 வந்து 23,300 பக்கத்தில் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ கிஃப்ட் நிஃப்டி 724 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன இது வந்து பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம்லிக்கு பார்க்குறீங்க. டிசெண்டிங் பேரலல் சேனல். எப்படிங்க? டிசெண்டிங் பேரலல் சேனல். டிசெண்டிங் பேரலல் சேனல். ஓகே, மீடியன் லைனுக்கு வருது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல வருது? 23,840, 850ங்கிற வேல்யூவில் உங்களுக்கு மீடியன் வேல்யூ லைன் வந்து நிற்கும். அண்ட் போலிங்கர் பேண்ட் எடுத்து செக் பண்ணுங்க. போலிங்கர் பேண்ட் லோவர் போலிங்கர் பேண்டை கட் பண்ணியிருக்கு 2 hours டைம் ஃப்ரேமில், சரியா? அதுவே வந்துட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் 2 hours டைம் ஃப்ரேமில் கட் பண்ணிருச்சு, டச் பண்ணிடுது. 3 hours டச் பண்ணிடுது லோவர் போலிங்கர் பேண்டை. 4 hours டச் பண்ணிடுது. ஸோ இட் மே கிவ் சம் ரிட்ரேஸ்மெண்ட், சரியா? 1 day டைம் ஃப்ரேமில் டச் பண்ணியாச்சு. வீக்லியில் மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணிருச்சா பாருங்க. மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணியிருக்கு. அப்போ மிட் போலிங்கர் பேண்ட் வேல்யூ என்ன? 791 மிட் போலிங்கர் பேண்டு. 791 அப்படிங்கிறது ரிஜெக்ஷனை கொடுக்கும். அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறான். இன்னைக்கு கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 373.5, 24,373.5 ஓப்பன் ஆயிருக்கு. ஹையுமே 24,373.5, விச் இஸ்
என்ன கேண்டிலுங்க? என்ன கேண்டிலுங்க அது சொல்லுங்க. ஓப்பன் ஹை போத் ஆர் சேம். என்ன கேண்டில்? மர்போசோ. டாக்டர் தினேஷ். நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், பிசி, புல்லட் கேண்டில். நம்ம பேர் வச்சிருக்கோம், அதுக்கு பேர் புல்லட் கேண்டில். புல்லட் கேண்டில் என்னைக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் செல்லிங் ஒன்லி. அன்லஸ் அன்டில் அது வந்து அந்த டே ஹையை எடுக்கல. ஓப்பன் அண்ட் டே ஹை ரெண்டும் எக்ஸாக்டா இருக்கணும். எஸ் மீனா, கரெக்ட், யூர் ரைட். ரெண்டுமே எப்படி இருக்கணும்? எக்ஸாக்டா இருக்கணும். எனக்கு டெசிமல் கூட மாறக்கூடாது. டெசிமல் கூட மாறக்கூடாது. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, டெசிமல் கூட மாறக்கூடாது. அப்படி இருக்குன்னா அது புல்லட் கேண்டில். ஓப்பன் லோ ரெண்டும் சேமா இருக்கணும், டெசிமல் கூட மாறக்கூடாது. அதுக்கு டீம் ஆர்டிஎஃப் வச்சிருக்க பேரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இன்வெர்டட் புல்லட் கேண்டில்ல ஈச் அண்ட் எவ்ரி ஃபால் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் பையிங் ஒன்லி. புல்லட் கேண்டில்ல ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் செல்லிங் ஒன்லி. காட் இட்? ஆமா. அப்ப இன்னைக்கு ஃபார்ம் ஆனதே வந்து உங்களுக்கு என்ன கேண்டிலுங்க அது? இன்வெர்டட், சாரி, புல்லட் கேண்டில் இன்னைக்கு. அதனாலதான் இந்த ஃபாலை பார்த்துக்கிட்டே இருக்கு. சரியா? எஸ். இன்னைக்கு கொடுத்திருந்த கேண்டில் எஸ் ராஜா, இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கொடுத்துருக்கிறது புல்லட் கேண்டில். யாரெல்லாம் இருக்கு? நான் அந்த அன்டைமுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங் வைப்பேன். நான் டீம் ஆர்டிஎஃபோட வந்துட்டீங்கன்னா இப்படி தான், வேற வழி இல்லை. வவ்வால் மாதிரி தலையில தொங்கி தான் ஆகணும். நான் திடீர்னு செஷனுக்கு வச்சு கூப்பிட்டுட்டே இருப்பேன் நான். மிஸ்டர் ராஜா இருக்கல், மிஸ்டர் ஆனந்த் சார் இருக்கீங்க, அண்ட் மிஸ்டர் பாஸ்கர் சேதுபதி சார், தயாளன் வெல்கம், டாக்டர் தினேஷ், அண்ட் மை பிரதர் கார்த்திகேயன், அண்ட் குமரேஷ் வாங்க வெல்கம், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மாயாண்டி, மீனா சுரேஷ், ஹரி. ஓகே, மற்றவெல்லாம் லிங்க் வந்து இமீடியட்டாக கொடுத்து செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா முக்கியமான ஜங்ஷனில் கிஃப்ட் நிஃப்டி கட் பண்ணது. 15 நிமிஷம் டைம் கொடுக்கலாமான்னு பார்த்தேன். சரி, 6:40 போடுவோம், ரெக்கார்டட் செஷன் வேணால் கொடுத்துடலாம், யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணியிருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட் மூவ் கொடுக்கும். ரிட்ரேஸ்மெண்ட் மூவ் வந்து த ப்ரீவியஸ் சப்போர்ட் வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். த ப்ரீவியஸ் சப்போர்ட் வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். இது வீக்லி. மந்த்லி பாருங்க, மந்த்லி வந்து தலை குப்புற விழுந்து கிடக்கிற ஒரு கேண்டில்ங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து கிளாசிக். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து கிளாசிக், என்ன சொல்லுவோம், ஒரு பேரிஷான கேண்டில். எஸ். ஸோ ஃபைன். இந்த கேண்டில் இப்படியே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும்? போன மந்த்துடைய ஓப்பனிங் பார்க்கணும். போன மந்த்துடைய ஓப்பன், அந்த கேண்டிலுடைய ஓப்பன் பாருங்க, 23,664. சரியா? கேப் வச்சிருக்கிறது 639. ஸோ 664ஐயும் 666 வச்சுங்க மைண்டில். சரியா? 23,666. ஓப்பன் கேண்டில் வந்துட்டு 64 எக்ஸாக்டா. அப்போ இந்த 666 இருந்து இந்த 639 இது பேனிக்ல கட் பண்ணுது அப்படின்னா 606, அப்புறம் 584, 555, இந்த மாதிரி அடுத்தடுத்து கீழே வேல்யூஸ் கொடுத்துட்டே போகும். அண்ட் இட் வில் டெஸ்ட் 23,300 ஆல்சோ. இந்த பேரிஷான ஒரு நேச்சர் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது கிஃப்ட் நிஃப்டியோடைய வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது மந்த்லி கேண்டில் பார்த்தோம் இல்லையா? மந்த்லி கேண்டில் போலிங்கர் பேண்ட் எங்கே வந்துருக்கு? மிட் போலிங்கர் பேண்டை தாண்ட முடியாமல் தவிச்சிட்டு நிற்கிது கடந்த 5 மாசமா. இப்போ தலைகுப்புற கீழே விழுந்திருக்கு. சரியா? இப்போ கீழே விழுந்த கேண்டில் லோவர் போலிங்கர் பேண்டை டெஸ்ட் பண்ணுமா? 22,222 லோவர் போலிங்கர் பேண்ட். என்னதுங்க? 22,222. அது கீழே 21,743 இருக்கு. அப்புறம் 21,065 இருக்கு. 20,800ல ஒரு நாய்ஸ் இருக்கு. அண்ட் 20,180க்கு போகும்போது 180, 200, 20,000 டச் பண்ணும்போது அங்கே ஒரு 180 புள்ளிகள் கேப் வச்சிருக்கு. 2024 ஜூன் மாதம் கொடுத்துருந்த அந்த கேப்பு. சரிங்களா? நாட் ஜூன் மாதம், 2023 டிசம்பர்ல கொடுத்த கேப் அது. சரியா? அதில் தான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கோல்டன் மெமரிஸை வந்துட்டு திரும்ப ரீகால் பண்ணுறதுல டீம் ஆர்டிஎஃப் விட்டு கொடுத்ததும் கிடையாது, தயங்கினதே கிடையாது. 2023 அக்டோபர் மந்த் எண்டில் வந்துட்டு திருநள்ளாறு
சனீஸ்வர பகவான் தரிசனம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கால் சைடு ராங்காக பிக் பண்ணி எடுத்திருந்தோம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை. அது எப்போ இந்த எஸ்கலேஷன் இதுதான் அக்டோபர், செப்டம்பர், இது அக்டோபர். சரியா? பட் எங்கே வந்து டெஸ்ட் பண்ணிச்சு பாருங்க. அது அப்போ ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. 20,200லேருந்து, சாரி 19,250லேருந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. 250 அது தாண்டறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. 19,000 ஒரு லெவலில் கொடுத்தாலும் கீழே வரும்பொழுதெல்லாம் எப்பெல்லாம் நிற்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த 19,185 இதோடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 380. இதுதான் ஒரு ஷேக் அவுட் கொடுக்குறான். அந்த 19,000 பேஸ் ஒரு தடவை உடைக்கிறான், ஷேக் அவுட் கொடுக்குறான், எக்ஸிஸ்டிங் புல்ஸை கிக் அவுட் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி எக்ஸலண்ட்டான ஒரு புல்லிஷ் நேச்சர், தேர் ஆஃப்டர் ஸ்ட்ராங் சைட்வேஸ் நேச்சர். மார்க்கெட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷன் டிசம்பரில் நடக்குது. அண்ட் ஜூனில் நம்ம ஜென்ரல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ வந்துட்டு ஒரு ஷேக் அவுட் கொடுக்குது. நாங்கள் அந்த அந்த பர்டிகுலர் டேயில், அது ஒரு ஃபைன் ஃப்ரைடே, பொசிஷன்ஸ் தப்பாக எடுத்துருக்கோம், ரியர் வியூ போகல. சரியா? அப்போ எடுத்துட்டு மண்டே வந்துட்டு மண்டே வந்து ஃபால் ஆகுது. 18,840 போய் டச் பண்ணுது. சரியா? 18,840 டச் பண்ணுது. எங்களுடைய இதில் வந்துட்டு 70% கேபிட்டல் அவுட். அப்போ வந்து தேர்ஸ்டே தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி, நாட் டியூஸ்டே. எங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோங்க அடி வாங்கிச்சு? 70% கேபிட்டல் கான் இன் அ சிங்கிள் டே. ஃபைன், போயிடுச்சு. இது எங்கே வந்து விழுந்தது? இது வந்து அட்ராசிட்டி கேண்டில், June 4th கேண்டில். நாட் அட்ராசிட்டி. இது வந்துட்டு ஜெனரல் எலெக்ஷனில் வந்துட்டு இந்த ரூலிங் கவர்மெண்ட் வந்துட்டு மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு விழுந்தது. அது June 4th, 2024. அதான் அந்த லாங் பேரிஷ் கேண்டில். இங்கே எஸ்கலேட் ஆன இந்த கேண்டில் இருக்கு பாருங்க. இது வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணுது இல்லையா? இது டேட் போனது வெனஸ்டே, இது தேர்ஸ்டே, இது மண்டே. ஸோ எடுத்துருக்கிறது அப்போ என்ன டேட்டில்? 22ஆம் தேதி திருநள்ளாறில் இருந்திருக்கோம், சனீஸ்வர பகவான் தரிசனத்துக்கு போயிட்டு. ஸோ இது ஃபால் ஆகுது. அந்த இப்போ ஃப்ரைடே எடுத்தது October 20th, 2023 எடுத்தது. கீழே ஃபால் ஆகி பாட்டம் ஃபேஸ் பண்ணுது. 70% கேபிட்டல் கான். அண்ட் மார்க்கெட் 18,840 டச் பண்ணும் பொழுது நாங்கள் 20,400 கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம். டிசம்பர் எக்ஸ்பைரிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே பை பண்ணுறோம்? இது என்னைக்கு வந்துட்டது? அக்டோபர் மந்த் 26ஆம் தேதி பாட்டம் ஃபேஸ் பண்ணுற அந்த அன்னைக்கு இருந்த ரிமைனிங் 30% கேபிட்டல் என்ன இருந்துச்சோ அந்த கேஷில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், டிசம்பர் இப்போ முழுசாக இன்னும் 3 மாதம் இருக்குது. டிசம்பர் 31 வரைக்கும் எங்களுக்கு வேல்யூ இருக்குது. ஈவன் அந்த 2023 31 ஒர்க்கிங் டே தான். சரிங்களா? 31 அப்போ தான் கேண்டில் கம்ப்ளீட் ஆகும். பை பண்ணது எவ்வளோ தெரியுங்களா? 20,200 கால் ஆப்ஷனு வெறும் 30 ரூபா. வெறும் 30 ரூபா. அது டிசம்பர் 31, 2023 எங்கே திரும்ப போய் ரீச் ஆச்சு? 1,800 போய் ரீச் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட் 21,800 ஹையாக கொடுத்துச்சு டிசம்பரில். எவ்வளோ கொடுத்துச்சுங்க? 21,800. நாங்கள் எடுத்த ஸ்ட்ரைக் என்ன? 20,400. எப்போ மார்க்கெட் பாட்டமில் விழுந்து கிடைக்கும்போது 30 ரூபாய்க்கு வாங்கி பை பண்ணது. சரியா? அது டிசம்பர் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு படம் எடுத்து சின்ன சின்ன குட்டி பாம்பாக வந்துகிட்டே இருக்கு. தென் எப்போ அது வந்து இது ஒரு டிசிசிவ் மூவ் கொடுக்குது, எந்த இடத்துல இருந்து விழுந்தானோ அதே இடத்த வந்துட்டு அவன் பிரேக் பண்ணுறதுக்கு திரும்ப ஃப்ரிக்ஷனில் போகிறான். அது வரைக்கும் நோ ட்ரேட்ஸ் எங்களுக்கு. வி ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் த மொமெண்ட். ஆக்சுவலி ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக 3 மாதம் கடலை சாகுபடி ஓட்டிட்டு அதை அறுவடை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை ஆஃபீஸில், வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸில் எதுவும் பண்ணல. ஸோ இது எங்கே போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டாக நவம்பர் 28 இந்த கதையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிசிவான மூவ் கொடுத்து வருது. டிசம்பர் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. டிசம்பர் 4, 1ஆம் தேதி கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி 4ஆம் தேதி உங்களுக்கு வீக்கெண்டில் வந்து ரிசல்ட் வருது. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். டிசம்பர் 4 நல்லா ஞாபகம் இருக்கு. சரியா? அப்போ அது நிஃப்டி எங்கே வந்து ரீச் ஆயிருக்கு? 20,919. டிசம்பர் 31 முடியும் பொழுது நிஃப்டி எதை ஹையாக கொடுத்துருந்தது? 21,801. சரியா? இங்கே பாருங்க, 21,801 இங்கே வருது. டிசம்பர் 27. இது வந்து என்னது? டிசம்பர் 29. டிசம்பர் 29. எஸ், 29. 21,973. க்ளோஸ் வச்சது 848. 21,848.
நாங்கள் கட் பண்ணது அது 1800 வரைக்கும் போச்சு. பட் வி கேம் அவுட். அது இருந்து எங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கு அது போகுன்றது, அது ப்ரீச் பண்ணி போகுன்ற இருக்கு. பட் என்ன, சென்னையில் இங்கே வருதா புயலாம், இப்போ ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு சரிங்களா, மொத்தமும் வெள்ளக்காடாம மிதக்குது. வெளியில இறங்கி நடந்தோம்னா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிது. நெட்வொர்க் இல்லை, பவர் பேக்கப் போயிடுது, காலி ஆயிடுது. சுத்த மழை, கரண்ட் கிடையாது. ஈவன் ஏர்டெல் நெட்வொர்க்கே அப்போ வந்து வேலை செய்யல, ஜியோ வேலை செய்யல, ஒன்றுமே பண்ண முடியல. காலையில் ஒரு 1/2 hour இருந்துச்சு, மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் எல்லாத்தையும் புக் பண்ணுங்கன்னு புக் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. அந்த டேக்கு அது முடிச்சாச்சு. நல்ல ப்ராஃபிட்னு வச்சுங்க. ஒரு 700 ரூபா 750 ரூபாயில அது விற்றோம். பட் அது 1800 வரைக்கும் போச்சு. 1800 வரைக்கும் போச்சு. ஒரு 30 ரூபாய் வந்து உங்களால் 1800 த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. வி ஷுட் அனலைஸ் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், மீடியம் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இதை பண்ணுறோம். ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நம்ம ப்ரீமியம் இருக்கிறத பார்த்து செலக்டிவாக கன்சர்வேட்டிவாக நம்ம கரெக்டாக பார்த்து வாங்குறோம். ஏனோ தானான்னு போய் ஓடிஎம்ல வாங்கிடக்கூடாது சரியா. எதை வாங்கினாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அப்போ கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பயன்படுத்துகிறோம். ரிமைனிங் 30%. ஸோ அது எந்த அளவுக்கு எத்தனை எக்ஸ் போச்சுன்னு பாருங்க. 25x நாங்கள் புக் பண்ணுறோம் அதை சரியா. அது ஓவரால் எத்தனை எக்ஸ் போச்சு இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் 1800 போட்டு வரங்க, எத்தனை எக்ஸ்ன்னு பார்த்துக்குங்க. அப்படி ஒரு ஜாக்பாட் அந்த டிசம்பர் மந்த்து. அதனால அதை மறக்கவே முடியாது அதை சரிங்களா. அண்ட் ஜஸ்ட் மினிட் ப்ளீஸ், ஜஸ்ட் மினிட். ஃபைன், சாரி, ஒரு அஃபீஷியல் கால். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பாக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷனில் என்டர் ஆயிடுச்சு நிஃப்டி. ஏன்னா இது வந்துட்டு அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனில் வந்துட்டு 4 ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் இந்த ரூலிங் பிஜேபி கவர்மெண்ட் ஒரு மேசிவான விக்டரி. ஸோ அது வந்துட்டு ஒரு ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வெள்ளோட்டம் மாதிரி. அப்போ ஜென்ரல் எலெக்ஷனில் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ வந்து இது ஒன்று இருந்தோம். பட் என்ன, பிப்ரவரி 22 ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டா நடக்குது. அண்ட் அந்த 5 மாதம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரிக்ஷன் ஜோனில் போகுது. வெறும் 1100 புள்ளிகள் மட்டுமே கொடுத்துருந்த ஒரு 5 months மூவ். அப்போ அது ஃபார்ம் பண்ண பேட்டர்ன் தான் ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன். அந்த ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க இந்த இந்த ஸ்ட்ரெச்சு. ஏன்னா மேலே 18,840 21,800 வரும் பொழுது இந்த மேசிவ் ரன்னு சரியா. அது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் மேசிவான ஒரு ரன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேகமாக வேலை செஞ்சதுக்கு அது வந்துட்டு உப்பை திண்டவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப வேகமாக உயர்ந்து வந்துட்டனால அப்புறம் போட்டு சைட்வேஸ் நேச்சரில் போட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டான் சரிங்களா. தென் திரும்ப அது மொமெண்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, புல் வைட்டட் ரேஞ்சுங்க அது. அது பார்க்கறதுக்கு அது வந்து ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன். பாம்புடைய உடல் பகுதி மாதிரியும் இது வந்து பாம்புடைய தலைப்பகுதி மாதிரி நீண்டு கிடக்கும் சரியா. அப்புறம் அது என்ன பாம்பு ஸ்பிட்டிங் கோப்ரானா விஷத்தை துப்பம். அந்த துப்புனது தான் June 4 சரியா. எங்கே வந்து டச் பண்ணது 21,280 21,244ங்கிற வேல்யூ டெஸ்ட் பண்ணுது. ஆனால் இந்த 244ங்கிற வேல்யூவை 5 மாசமா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கொடுக்கவே இல்லை. கடைசியாக எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அது முதல் நாள் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன எக்ஸிட் போல் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு கேப் அப் 23,548. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு நாளில் வந்து விழுது. திங்கக்கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை. எங்கேருந்து எங்கே விழுது 23,587 21,244. இந்த 5 மாசமும் என்ன வேலை செஞ்சானோ அதை வந்து அந்த ஒரே நாளில் இந்த பேர்ஸ் வந்து எடுத்தான் ஒரு சிங்கிள் கேண்டில் கொடுத்து.
அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அந்த ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்னோட நேச்சரே அப்படிதான், கீழே விழுந்து திரும்ப மேலே எழும். அது எழுந்து வந்து உச்சத்தை பார்த்தது வரலாறு. சரியா? ஏடிஹெச் பார்த்தது வரலாறு. ஏடிஹெச் கிட்ட கொடுக்குற கேண்டில் பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேண்டில். மேலே வந்து ஒரு என்ன கொடுக்குதுங்க, ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஸ்பின்னிங் டாப் ஃபாலோ அப்ல கிளவரா என்ன கொடுக்குது, ஒரு பேரிஷ் கேண்டில் கொடுக்குது. இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட்ல யூஃபோரியா கொடி கட்டி பறக்குது. அதாவது பேராசை, மேலே போயிரும் மேலே போயிரும். 26,000 டச் பண்ண உடனே அங்கே 27,212 510 பத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பொசிஷன்ஸ் பில்ட் பண்றாங்க. வி த ஒன்லி ஒன் டீம், டீம் ஆர்டிஎஃப். நம்ம சொல்றோம் மார்க்கெட் 21,700 டச் பண்ண போகுதுன்ட்டு, 22,000 போய் டச் பண்ண போகுது, 21,700 டச் பண்ண போகுதுன்னு செப்டம்பர் 27, நம்ம செப்டம்பர் 30 நவம்பர் முதல் வாரத்தில் சொல்றோம். சரிங்களா? இப்போ எல்லாரும் புல்லிஷா இருக்காங்க, பட் நம்ம மட்டும் பேரிஷ். அப்போ இது எங்க வந்து டெஸ்ட் பண்ணுது, திரும்ப அடுத்த 3 மாசத்துல வந்து நவம்பர் 21 வந்து 23,276 கொடுக்குது. மேலே எஸ்கலேட் ஆகுறான். திரும்ப அதை கட் பண்ணி அடுத்த லோ இதை கொடுக்குறான், 22,761 கொடுக்குறான். சரியா? இப்போ அந்த வேல்யூ இருக்கு, ஸ்டில் வேலிட். சரியா? அதுக்கப்புறம் திரும்ப 21,964 ஒரு தடவை கொடுத்தான். சரியா? இது 22,000, இது 21,827. அப்புறம் இது இது வந்து ஏப்ரல் அட்ராசிட்டி கேண்டில். இது அட்ராசிட்டி அந்த அந்த டேல வந்துட்டு கீழே விழுந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணுது. 20 என்ன கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து நிஃப்டி ஸ்பாட்ல சொல்லணும், ஆனால் கிஃப்ட் நிஃப்டியில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கீழே விழுது. அதனால தான் என்னடா வேல்யூஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு கிஃப்ட் நிஃப்டி வச்சுட்டு சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஷார்ட் ஃப்ளோலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே விழுந்து அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகி திரும்ப ஏடிஹெச்சை பார்த்துச்சு அப்படிங்கிறது மேற்படி வரலாறு. ஸோ இப்போ இவன் வாரானா இல்லை போறானா, கீழே வருவானா, வந்தான்னா எது வரைக்கும் வருவான், எங்கே போய் விழுவான், த $1,000,000 கொஷின், ட்ரில்லியன் ருபி கொஷின். சரியா? அப்படி எஸ்கலேட் ஆகி மேலே போறான்னா எங்கே போவான்? பேஸ்ட் ஆன் தட் வி கேன் பில்ட் அ ஸ்ட்ராட்டஜி. ஃபைன். ஸோ இதுதான் வரலாறு. நிஃப்டி இன்னைக்கு லோவாக கொடுத்துருக்கிறது, கிஃப்ட் நிஃப்டி லோவாக கொடுத்துருக்கிறது as of now 706. சரியா? திரும்ப அது பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு கேப்பை ஃபில் பண்ணோம். கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுங்க, கேப்பை ஃபில் பண்ணோம். 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. டெசெண்டிங் பேரலல் சேனல் இருக்கு. அண்ட் போலிங்கர் பேண்ட் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லாம் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கு. லோவர் போலிங்கர் பேண்ட் டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டில் பேனிக் இருக்கு. ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டில் ப்ரோலாங்காக இருக்கும். பேனிக் இருக்கு அப்படின்னா ஆர்எஸ்ஐ கீழே போயிருச்சு, 30க்கு போயிருச்சு, உடனே மேலே வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுலேயே கூட கொஞ்ச நாள் சைட்வேஸ் நேச்சர் கொடுத்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். இவன் கேப் ஃபில் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டியுடைய ஸ்பாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் வந்துட்டு 23,661.5 கேப் ஃபில்லு. சரியா? அந்த இடத்துல வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸில் காலை வச்ச மாதிரி டக்குன்னு அங்கேருந்து மேலே தூக்கவும் செய்வான். அப்போ ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காத்தால அதை கண்டினியூ பண்ணுவான் கீழே விழுறதுக்கு. இது நேச்சர், ப்ராபபிலிட்டி. அதே நேரம் க்ரூட் பாருங்க, 8888 நம்ம எடுக்கும் போதெல்லாம் அல்கோலிக் நம்பர் தான் வருது. ஸோ திரும்ப வந்து 888.9 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. ஜஸ்ட் 4 more minutes மார்க்கெட் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் கோல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஐ won't டேக் மச் டைம். அண்ட் 4 minutesல செஷன் கட் ஆகும். டவுட்ஸ் எது இருக்குன்னா அந்தந்த குரூப்பில் நீங்கள் டவுட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கோல்டு வந்துட்டு $4,053 $54 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு பேரிஷான டோனில் தான் போகும். கீழே போகும்பொழுது இந்த குளோபல் மார்க்கெட் வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட் கிராஷ் ஆகுது, கோல்டும் விழுது. காரணம் என்னன்னா அது சைக்கிளிக்கல் கரெக்ஷனில் இருக்கு. இது மேலே ஷூட்டப் ஆகணும் அப்படின்னா சில பாட்டத்தை நம்ம பார்க்கணும். இருந்தாலும் வந்துட்டு இரலவெண்ட்டாக போயிட்டு இருக்கு. க்ரூடு ஷூட்டப் ஆகுது, ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆகுது, கோல்டும் ஃபால் ஆகுது. சரியா? இது வந்து சில விஷயங்கள் வச்சிருக்கனால மூவ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். அப்படி மேலே போனால் கூட அது ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் பயன்படுத்துவான், திரும்ப கீழே ஃப்ரெஷ்ஷாக தள்ளுறதுக்கு. சில்வர் 57.79 இருக்கு. USD/INR 96.57 க்ளோஸ் ஆயிருக்கு. நாட் அ குட் சைன். அண்ட் BTC $64,856 இருக்கு. investing.com பார்த்து அந்த மேக்ரோஸ் எல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட செஷனை வைண்ட் அப் பண்ணிப்போம். டவுட்ஸ் எது இருக்குன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க. ஏன்னா எங்கள் வாய்ஸ் இல்லை, அதனால் கேட்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஆல்.
தேங்க்யூ. வில் கனெக்ட் டுமாரோ. நாளைக்கு காத்தால உங்களுக்கு 6 o'clock வந்துட்டு ப்ரொஃபசர் சிவபிரகாஷ் எடுக்கக்கூடிய செஷன் இருக்குது. அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் அவர் லாகின் பண்ணதில் கொஞ்சம் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய லிங்க்லேருந்தே கொடுக்க சொல்லியிருக்கேன். மைண்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்தே கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் மார்னிங் அட்டன் பண்ணுவேன்னா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் அஃபிஷியல் நான் வெளியே போகிறதா இருக்குது. நீங்கள் எல்லாம் தவறாமல் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் குட் நைட். தேங்க்யூ மயாண்டி, தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ மீனா, அண்ட் தேங்க்ஸ் ஹரி, அண்ட் தேங்க்யூ ஆனந்த் சார். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். குட் நைட் டாக்டர். தேங்க்யூ மனோகர்.